கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 8/2/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மைக்கு ஏதுவான சகல ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில் வந்து சேரும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். யோவேல் 2:32 படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறபடினால விடுதலை தந்து சகல ஆசீர்வாதத்திலும் இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 8/2/2025 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. குறைகளெல்லாம் மாற்றுவீராக. சமாதானத்தின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.